வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற புயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் வலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோயின் சந்தோஷச் செய்தே இதுவே என் சந்தோஷச் செய்தே இதுவே. ஐயா, வாழ்க நம்பளே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மூலாதார தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த ஞானாசிரியர் ஜமுனா ராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். நம்மளோட கவி ஆகா அலை இயக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி தெய்வம், பிரபஞ்சம், பொருள். இந்த தலைப்பில் 3வது கவி அலை இயக்கம். ஆகாசம் சுழலும் அலை, இயங்கும் பிரம்மம், அதிலிருந்து எழும் விரிவலை அழுத்தம், ஆகாச துகள் ஒன்றை ஒன்று மோதும், அது திரும்பும், சிதறும், ஊடுருவும், மேலும் ஆகாச அலை இடையே முன்பின் ஓடும். அவ்வைந்து வகை இயக்கம் அனைத்துமான ஆகாச துகள்களிலே பதிவு ஆகும். அப்பதிவே இப்பொருளின் தன்மையாகும். ஆகாசம் சுழலும் அலை, இயங்கும் பிரம்மம். ஆகாசம் என்பது இந்த சக்தி களம், விண். சுழலும் அலை, இயங்கும் பிரம்மம், சுத்த வெளி. இந்த இடத்துல இருப்பு, இது இயக்கத்தில் உள்ள இருப்பு. இருப்பே இயக்கமான முதல் பரிணாமம். ஆகாசம் சுழலும் அலை, இயங்கும் பிரம்மம், அதிலிருந்து எழும் விரிவு அலை காந்தம். இது எப்படி நிகழ்கிறது? அதாவது வினையும் விளைவும் ஒன்றுக்கொன்று இணைந்தவை. அதாவது இயக்கம் தோன்றிய போதே விதியும் பிறக்கும். விதி இன்றி இயக்கம் இல்லை, இயக்கமின்றி விதியும் இல்லை. விதி என்பது என்ன? இப்படித்தான் இயங்கும் என்ற ஒரு நியதி. இது ஏன் விதியும் இயக்கமும் சேர்ந்தே பிறந்தது என்ற ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டார். நம்முடைய இன்றைய வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே ஒரு விதிக்குள் அடங்கியிருப்பதை உணரலாம். சுத்த வெளி, அது ஆதி சிவம் என்று சைவ சித்தாந்தம் பேசும், அல்லாஹ் என்று இஸ்லாம் பேசும், பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவம் பேசும், அன்பு, அறிவு என்று பல மதங்களும் பேசும். அன்பே சிவம், அகிம்சை, இறைவனுடைய கருணை என்றெல்லாம் ஒவ்வொரு மதத்திலேயும் கோட்பாடுகள் இருந்தாலும் அடிப்படையில் இருப்பு என்பதிலே மாற்று கருத்து இருக்கு. எல்லையற்ற பரவெளி, அது இயக்கமற்ற நிலையில இருப்பாகவே அதனுடைய இயல்பு பேரு அறிவு. அந்த அறிவிலே தான் 6 பண்புகள் அடங்கியிருக்கின்றன. கினமேட்டிக், கிவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். இந்த 6 பற்றிய விளக்கம்தான் மனவளக்கலையிலே பிரம்மஞான பயிற்சியிலே பிரம்ம நிலை விளக்கம் என்று மகர்ஷி சொல்லுவார். 2 மணி நேரம் வகுப்பது. இந்த 6 பண்புகளை பற்றி மகர்ஷியை விளக்கி பேசுவார். எனவே பேரு அறிவுக்குள் தன் எழுச்சி கினமேட்டிக், கிவரிங் நுண்ணிய அதிர்வு, ஹைலி டிரான்ஸ்பரண்ட், இதுதான் மிக முக்கியமான பண்பு. தன்னில் ஒன்று தோன்றினாலும் அதை விட்டு விலகாத நிலை, அதற்குள்ளே ஊடுருவி இருக்கின்ற நிலை, தானே தனதாகி தனக்குள்ளே தான் அடங்கிய நிலை. அது 2 பண்புகள் சொல்லலாம். ஹைலி டிரான்ஸ்பரண்ட் என்ற தன்மையிலே 2 பண்புகள். ஒன்று பர்மியபிள்,
எதையும் தன்னுள் இயங்குவதற்கான அந்த நிலைமையை தரக்கூடியது. அப்படி தன்னுள் ஒன்று பின்னப்பட்டு விட்டாலும் அதை தனித்து விட்டு விடாமல் தானே தனதாகி அதற்குள் ஊடுருவி நிறைந்திருக்கின்ற இந்த நிலை அப்பா அம்மாகிட்டிருந்து குழந்தை பிறக்குது. இதுல அந்த குழந்தையை பாதுகாத்து பராமரிக்கின்ற வேலை யார் பார்க்குறாங்க? அதே தாய் தந்தை தானே. அதுதான் ஹைலைட் டிரான்ஸ்பரண்ட். தன்னில் இருந்து வெளிப்படுவதும் இருந்தாலும் தானே அதை அடக்கி ஆள்வதும் அங்கிருந்துதான் இங்க வந்திருக்கு. அப்போ பெனிட்ரேட்டிவ் ஊடுருவி இயங்குவது, அதற்குள்ளாக ஊடுருவி இயங்குவது. ஸோ பெனிட்ரேட்டிவ் அண்ட் பர்மியபிள் இரண்டும் இணைந்த நிலை தான் ஹைலி டிரான்ஸ்பரண்ட். மைட்டி சர்வ வல்லமை, டார்க் இதை சைவ சித்தாந்தம் அகோரம் அப்படின்னு சொல்லும். அகோரம் என்றால் இருட்டு. இந்த நிலையை அறிந்தவர்கள் கண்டவர்கள் தான் அகோரிஸ் கேள்விப்பட்டோம் இல்லையா? அந்த துறவிகள். டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர், எப்படி அது ஒரு பாய்ம பொருள். இந்த ஹைலி டிரான்ஸ்பரண்ட் சொல்றோமே, அதனுடைய தனித்துவமாக அதனுடைய இன்னொரு பரிமாணமாக சொல்லப்படுவது ஃப்ளூயிட் மேட்டர். ஃப்ளூயிட் என்றால் அப்படியே பரவிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. இப்படி கினமேட்டிக், குவீரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர், இந்த 6 பண்புகளும் அந்த பேரறிவுக்குள் அடங்கியிருக்கும். அதனால்தான் அறிவு இயக்கத்தில் வருகின்ற போது இந்த 6 அதிலிருந்து வெளியே வரும். அதனால்தான் மகர்ஷன் சொல்லுவாங்க, சுத்தவெளி சூன்யம் அல்ல, ஒன்றும் இல்லாத சூன்யம். சூன்யம்னு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறோம் நாம. அப்படி இல்லை, அது வெளிப்படலைன்னு அர்த்தம். இப்போ யூஸ்லெஸ் ஃபெலோன்றோம் இல்லை, அப்படின்னா உபயோகம் இல்லாத அர்த்தமா? அது திட்டுற வார்த்தையே கிடையாதுங்க, ஒரு குறையை சுட்டி காட்டுகிறது. யூ ஆர் யூசிங் லெஸ் ஆஃப் யுவர் கெப்பாசிட்டி, அதான் யூஸ்லெஸ். உங்கள்கிட்ட திறமை இருக்கு, ஆனால் அதை நீ பயன்படுத்த மாட்டேன்ற என்று சுட்டி காட்டுகின்ற சொல் தான் யூஸ்லெஸ்ஸே தவிர அது கடிந்து பேசக்கூடிய சொல் அல்ல. இப்படி அந்த ஒன்றும் இல்லாத சூன்யம் நினைக்கிறமே, அதற்குள் அனைத்து தன்மைகளும் எப்படி ஒரு விருட்சமே விதைக்குள் மறைந்திருக்கிறதோ அது போல் அடங்கியிருக்கும் என்று சொல்வார். மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்துக்குள் மனிதனா, எல்லாமே அதுல இருக்கும். இப்படி அந்த 6 பண்புகளே அனைத்துமாக உடனே நாமெல்லாம் அங்க இருக்கிறோமான்னு கேள்வி வரலாம். அப்ப நம்ம போல உருவம் சொத்தொழியில் இருந்திருக்குமா? ஏன்னா இருந்தது தான் வெளியே வந்தது. அப்படி இல்லை. நம்ம ஸ்வீட்ஸ் பண்றோம் இல்லையா, கடல மாவு, சர்க்கரை, எண்ணெய் வச்சுக்கிட்டு எத்தனை வகையா போடுறோம். அது போல இருப்பு, இயக்கம், காந்தம், இதை வைத்துக்கொண்டு இறைவன் பரப்பிய ஸ்வீட் ஸ்டால் தான் இந்த உலகம். எண்ணற்ற டிசைன் போட்டிருக்கோம். ஆனால் பேசிக் கடல மாவு, சர்க்கரை, எண்ணற்ற மாதிரி இருப்பு, இயக்கம், காந்தம் 3 தான். சரி, இந்த எப்படி டிசைனிங் போடுறார் அப்படின்னா அதுதான் விதி. இந்த இருப்பில் இருந்து எழுச்சி பெற்ற கினமேட்டிக் என்ற தன் எழுச்சி, அந்த தன் எழுச்சி நிலை வருகின்ற போது அந்த சிவத்திற்கு இன்னொரு பேர் இருப்பாங்க, ஈஸ்வர். ஈஸ்வர் என்றால் தன் எழுச்சின்னு அர்த்தம், தானே எழுச்சி பெறுவது.
யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அப்ப அதற்குள் அடங்கியிருக்கின்ற ஆற்றல் தானே எழுச்சி பெறக்கூடிய தன்மை, கினமேட்டிக் அல்லது தஞ்செழுச்சி. அப்படி எழுச்சி பெற்றால் இப்ப கடல் அமைதியாத்தான் இருக்கு மத்தியில. காற்றின் அழுத்தத்தில் அந்த நீர் எழுச்சி பெறுகின்ற போது அப்படியே தவழ்ந்து கொண்டே வந்து கரையை நோக்கி வந்து கரை பகுதியில தான் அலை எழுச்சி பெறும். அதுவும் ஏன் எழுச்சி பெறுதுன்னு பாருங்களேன். ஒரு ததும்பல் அப்படியே வந்துதான் கரையில ஏறும். உடனே அது உயரம் அதிகம் இல்லையா, அது திரும்பி கடலுக்குள்ளேயே போகும். இது உள்ள திரும்பி போகுது பாருங்க, அதுக்குள்ள இன்னொரு ததும்பல் வந்து இதோட மோதும். அப்ப அந்த வேகமும் இந்த வேகமும் மோதுகின்ற போது உயர்கின்ற நீருக்கு நம்ம அலை என்று பெயர் இருக்கோம், டைட்டானிக். ஸோ இது வந்து இந்த அலைக்குள்ளே ஊடுருவி போகக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்குது. நம்ம எங்க பார்க்க முடியும்? யூடியூப்ல பார்க்கலாம். நியூசிலாந்து அது மாதிரியான நாடுகளில் இது ஒரு விளையாட்டு இருக்கு. அந்த அலைக்குள்ள ஒரு ஹாலோ உருவாகும். இது போய் உள்ள திரும்புவதும் அடுத்த அலை வந்து மோதி மேலே போறதுக்கும் உள்ள ஒரு ஹாலோ மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டியூப் மாதிரி வச்சுங்களேன், ஒரு பெரிய டியூப் மாதிரி. தண்ணி போறதுக்குலாம் பெரிய டியூப் யூஸ் பண்றாங்களே, குழாய்கள். அதுக்குள்ள வந்து இந்த போட்டிங் மாதிரி தனி நபர் மட்டுமே அதில் வருவாங்க. அப்படி ஒரு அலை இன்னொரு அலைக்குள்ள நோய் போறவங்களுக்கு போகக்கூடியதெல்லாம் கூட இருக்கு. ஸோ இப்படி அந்த கடலுக்குள்ளேயே நம்ம எது அலை நினைக்கிறோமோ அந்த அலைக்குள் ஒரு தண்ணி இல்லாத இடம் கூட இருக்கு. அது மாதிரி இந்த சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெறுகின்ற போது அந்த ஆற்றல் என்ன பண்ணும், நேராக தான் போகணும். ஆனா எல்லா பக்கத்திலும் 360 டிகிரி சொன்னா வட்டம். அப்ப 360 × 360 எவ்வளவு வரும்? அது ஒரு கோளம். இந்த கோள வடிவத்திலே அது எந்த பக்கம் சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருப்பது அதே சுத்தவெளி தானே. அப்ப பிறந்து இந்த வேகம் ஊடுருவி நேர போக முடியாம அதற்குள்ளேயே இயங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தன்னைத்தான் சுழல்கின்ற சுழற்சியாக மாறி போகும். இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இந்த சர்க்கஸ்ல இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டம் பாருங்க, மரண கூண்டுக்குள் மோட்டார் சைக்கிள். அதை அறிவிக்கின்ற போது வெளியிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ரொம்ப ஓசையோடு உள்ள வேகமா வரும். உள்ள நுழைந்த வேகத்துல கதவை மூடிடுவாங்க. இப்ப இதுவரைக்கும் காற்று வெளி இருந்தது, அதுல நேரா தான் வந்துச்சு வண்டி. உள்ளே போய் கூண்டுக்குள்ள சிக்கிருச்சுன்னா இப்போ கூண்டை பொத்துட்டு வெளியே வர முடியாது. அப்ப என்ன ஆகுது, இதுவரைக்கும் நேராக வந்த வண்டி இப்போ சுழல ஆரம்பிக்கிறது, சுற்ற ஆரம்பிக்கிறது. அந்த கூண்டு 40 அடி விட்டம் சுத்தி சுத்தி வரும். இப்ப அந்த கூண்டு அப்படியே சுருக்குங்க, 30 அடி 20 அடி 10 அடி 8 அடின்னு வச்சுக்கோங்க. வண்டியினுடைய டயாமீட்டர் விட்டமும் 8 அடி, கூண்டின் விட்டமும் 8 அடி. இப்ப டயர் 2 பக்கம் கூண்டு தொட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப ஓடுமா சுத்துமா? உனக்கு இடம் இல்லை. இப்ப என்ன ஆகுது, தன்னைத்தானே சுழல்கிறது. எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அதை அப்படியே சுருக்கி புள்ளியாக்குங்க. இதுதான் இறை துகள். இப்ப இந்த இறை துகள் சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளிக்குள் தன்னைத்தானே சுழல்கிறது. சரி, இங்க விதி என்ன பிறந்தது?
என்றால் முதல் விதி தோன்றிய வேகம் நேர போக முடியல. அப்ப என்ன ஆகுது? இதற்கும் அதற்கும் ஏற்பட்ட ஒரு அழுத்தம், கிளாஷ். சுழல்கின்ற போது அதுவும் இதுவும் உரசும் இல்லையா? அப்படி உரசுகின்ற போது இப்ப சுழல்கின்ற சக்கரத்து மேல ஒரு கம்பு வச்சிங்கன்னா அது விலகும் இல்லையா? ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அதுபோல் இது சுழலுது, சுத்தவெளி சூழ்ந்து அழுத்தது. அப்ப ரிஃப்ராக்ஷன் என்ற ஒரு நுண்ணிய இரண்டாவது நிலை ஏற்படும். அப்படி விலகினாலும் சுத்தொலி விடுமா? ஊடுருவி மையம் வரைக்கும் போகும். பெனிட்ரேட்ஸ், ஊடுருவுதல். அங்கே போனது அங்கே நிக்க முடியாது. ஏற்கனவே ஈக்குவல் பவர் உள்ளது மையப்புள்ளி. ஒன்று இது நின்றுதுன்னா அங்கிருந்து வெளிவந்துடும், இல்லை இதுவே திரும்பி வெளியே வந்துடும். அப்போ உள்ளே போன ஒன்று வெளியே வருவது பிரதிபலித்தல், ரிஃப்ளெக்ஷன். வந்தது எங்க போகும்? சுத்திற்கு வெளியோட கலந்து காந்தமா மாறிப்பாடும். இன்டராக்ஷன், இரண்டிடையே ஊடாடுதல். அப்போ கிளாஸ், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், ரிஃப்ளெக்ஷன், இன்டராக்ஷன். இப்படி 5 தன்மைகள் இணைந்ததுதான் வேவ் டெக்னாலஜி, அலை இயக்க விதி, அலை இயக்க தத்துவம். இப்ப எப்ப பிறந்தது? இயக்கம் பிறந்ததுனால் பிறந்தது. இயக்கம் இல்லைன்னா இது வெளிப்பட்டிருக்குமா? அப்ப சுத்தவெளியிலிருந்து ஆற்றல் வெளிப்பட்ட போது விதியும் வெளிப்பட்டது. அதனால் விதியும் இயக்கமும் பிரிக்க முடியாதவை. விதியும் இயக்கமும் பிரிக்க முடியாதவை. இந்த விதிக்கு என்ன பேர் வச்சாங்க? தி லா ஆஃப் மியூட்டேஷன், இயல்போக்க விதி. இயல்போக்கம் என்றால் என்ன என்றால், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை தக அமைத்துக் கொள்வது இயல்போக்கம். எப்படி? இது வேகம் இருக்கு, நேர போக முடியல. அப்ப என்னாச்சு? அந்த இடம் எப்படியோ அது தகுந்த மாதிரி சுழல் ஆரம்பித்தது இல்லையா? அப்போ தன்னுடைய வேகத்தை இப்படித்தான் போகணும் என்ற வேகம், இதே நமக்குள்ள ஆசை. இந்த வேகமே நமக்குள்ள ஆசை. நடக்காது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்றது? மல்லிப்பூ இட்லி நல்லா தான் இருக்குது, ஆனா இருக்கிற இடம் அமெரிக்கா, இட்லியே கிடைக்காது, மல்லிப்பூ எங்க போய் தேடுறது? சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏதோ இட்லின்னு ஒரு ஷேப் இருந்தா சரி. அட்ஜஸ்ட்மெண்ட், ஏற்றுக்கொள்ளுதல், சகித்துக் கொள்ளுதல், இதெல்லாம் இயல்போக்க விதி. இது போல சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கொள்வது, சகித்துக் கொள்வது, பொறுத்து கொள்வது, இதெல்லாம் இயல்போக்க விதியினுடைய வேறு வேறு வார்த்தைகள். அவ்வளவுதான். மனுஷன் வரும்போது தான் இத்தனை குணங்கள் பேசுறோம். இத்தனை குணங்களுக்கும் மூலம் எங்க? இயல்போக்க விதி, தக அமைத்துக் கொள்ளுதல். அந்த விதியை ஒட்டி தான் மறுபடியும் இந்த துகளில் எல்லாம் குவிகின்ற போது விண், அதுக்கு பேரு பிரம்மம், அதுக்கு பேரு விநாயகன். அதனால விநாயகன் சொல்லுவோம், விண்ணுக்கு நாயகன் விநாயகன். விநாயகன் சொன்னா விநாயகன் அல்ல. சில பேர் அப்படி ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. விநாயகன் அப்படின்னா தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன், முழு முதற் கடவுள் அப்படிம்பாங்க. அப்ப அப்பா அம்மா என்னாச்சு? நாம கேள்வி கேட்க மாட்டோமே. எங்க விநாயகன் அப்படின்னா சிவனுக்கும் சக்திக்கும் என்னங்க ஆச்சு? இல்லை அவர் கொண்டுட்டு இவர் பிறந்தாரா? சில பேர் பிரசவத்தில் செத்து போயிருவாங்களே, அது மாதிரி அவர் கொண்டுட்டு தான் பிறந்தாரா? இல்லை இல்லை. அப்போ விநாயகன் அல்ல, விண் நாயகன். விண்ணுக்கு நாயகன் விநாயகன்.
அதனால்தான் விநாயக சதுர்த்தி கொண்டாடுகிறோம். என்ன அர்த்தம்? இந்த விண்ணே தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 4ஆக பரிணமித்தது. சதுரன 4. அதனால விநாயக சதுர்த்தி. அந்த விண்ணுக்கு நாயகன் அப்படின்ற இடத்துலதான் இன்னொன்னு கொண்டு வருவாங்க. 2 கொண்டு வருவாங்க. ஒண்ணு ஐயப்ப தத்துவம், அவருக்கு முன்னாடி பிரம்ம தத்துவம். அப்ப விநாயகனுக்கே தான் வேறு 2 பெயர்கள், ஒன்று பிரம்மம், இன்னொன்று ஐயப்பன். இந்த ஐயப்பன் ஏன் வந்தான் தெரியுங்களா? ஒரு காலகட்டத்துல இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பெரும் சண்டை, கொலை. அப்படி அடிதடி போறான் பாருங்க. இந்த தடியர்களுக்கு பேரு வீர சைவர்கள், வீர வைணவர்கள், வைணவ தாசர்கள் சொல்லுவாங்க. இவன் வீர சைவம், அவங்க வைணவ தாசன். 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அப்போ அந்த அடியாளுக்கு பேர் தான் வீர சைவர்கள். இவன் ஏதோ பெருமைன்னு நினைச்சுக்கிட்டான். இப்போ அவங்க வீர சைவர்கள் அப்படிம்பாங்க. அடியாளுப்பா. சரி, இவங்க 2 பேத்துக்கு பஞ்சாயத்து பண்ணணுமே. அதனால ஹரி ஹர சுதன், ஹரி விஷ்ணு, அரண் சிவம் 2க்கும் பிறந்ததுதாப்பா விநாயகன். பையன் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி கேட்டான். போட வெளிய, இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, செத்தாலும் வர வேண்டாம் போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க. பேரன் பிறந்த உடனே மெதுவாக சமாதானமாகி மறுபடியும் சேர்ந்துக்கிறது இல்லையா? இதுதான் இங்க. ஒன்று இல்லாதது எங்கேயும் வராது. அதனால நம்முடைய குணங்கள் எல்லாத்துக்கும் தேடி பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில், பரிணாமத்தில் ஒரு இடம் உண்டு. இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது என்று கீதை சொல்லும். அதனால் நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எங்கேருந்து புதுசா வரல, எல்லாம் பரிணாமத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றின் மொத்த தொகுப்பு. தி சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் ஹியூமன் பீயிங். தி சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. நமக்கு ஒரு மொழியா சொந்தம், நமக்கு ஒரு ஊரா சொந்தம், என்ன எல்லாமே நமக்கு தான் சொந்தம், ஒவ்வொருவருக்கும் சொந்தம். இந்த பூமி மட்டுமல்ல, இந்த உலகமே பிரபஞ்சமே சொந்தம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. சரி, இப்போ இந்த பிரம்மம் என்ன சொல்றாரு? ஆகாசம் சுழலும் அலை, இயங்கும் பிரம்மம், அதிலிருந்து எழும் விரிவு அலை காந்தம். இது அழுத்தம், ஆகாச துகள், ஒன்றை ஒன்று மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுரும், ஊடாடும். 5 தன்மைகள் சொல்ற. சரி, இந்த இயக்கம் தோன்றுகின்ற போது இருப்பா இருந்தது சுத்தவெளி. இந்த பின்னம் ஒரு துகள் தஞ்சிருக்கத்தால், தன் எழுச்சியால் வெளிப்பட்டது என்று சொன்னால், நேற்றுக்கு சொன்னேன், ஏதோ ஒன்னிலிருந்து வெளியே வந்ததுன்னு அர்த்தமே இல்லை. தாயின் கர்ப்பத்திலிருந்து குழந்தை வெளிவர மாதிரி இல்லை. இது அதே சுத்த வெளிக்குள் நிகழ்கின்ற ஒரு மாற்றம். வெளி சுத்த வெளி பட்டது, ஒரு மாற்றம் அடைகிறது, ஒரு அனுபவம் பெறுகிறது. அதனால் வெளிப்பட்டது என்று சொன்னால் ஒன்றிலிருந்து ஒன்று வருவது என்று தனித்த இடம் அல்ல, அதற்குள்ளேயே அது அடைகின்ற மாற்றம். அப்படி மாறுகின்ற போது இருப்பு இயக்கமாச்சு, இயக்கம் சுழல்கிறது. சுழல்கின்ற போது அந்த இன்டராக்ஷன் சொன்னமே, இரண்டிடையே ஊடாடுதல். இப்போ அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, அந்த சுழல்கின்ற போது வெளியே ஒண்ணு வரும் இல்லையா? நீங்க எந்த ஒரு ஒரு சின்ன பந்து கயித்துல கட்டி இருக்கிறோம், அந்த நூலை பிடிச்சுக்கிட்டு வேகமா சுத்துறீங்கன்னா பந்து சுத்தி வருது இல்ல?
இப்ப இந்த நூலை விட்டுட்டீங்கன்னா பந்து கைக்கு வருமா, வெளியே போகுமா? வெளியே தானே எங்கே போய் விழும். அப்ப ஒரு மையத்தை வைத்து கொண்டு ஒன்று சுழல்கிறது என்று சொன்னால் விலக்கு விசை ஏற்படும். அது மையத்தை நோக்கி வராது, வெளியே தான் போகும். அப்படி வெளியே போற போது எங்க போக முடியும்? சுத்தி சுத்தவெளி இருக்குது. அப்ப இது நேர் அலை, இது எதிர் அலை, அது நேர் அலை. இப்போ நெசவு தறியில பாத்தீங்கன்னா பாவு, அது நேர் அலை. அதுல ஒரு மெஷின் சொல்லி அதுக்குள்ள நாடால நூல் குறுக்க ஓடிட்டு இருக்கும். இந்த நூல் என்ன பண்ணுது? அதுல பின்னுகிறது, இந்த பக்கம் குறுக்க போகுது. அப்ப நேரலை இது ஊடுருகின்ற ஊடலை. இப்ப என்னாச்சுங்க, ஒன்னு ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொன்னு கிராஸ் லைன் பிளஸ் இல்லையா? அப்ப எது ஸ்ட்ரெயிட் லைன்? பாவு. நேரலை ஸ்ட்ரெயிட் லைன் பாசிட்டிவ், அதற்குள் ஊடுருவதனால இது நெகட்டிவ். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் குறியீட்டுல பிளஸ் என்ன 2 கோடு போடுறோம், மைனஸ் என்ன ஒரு கோடு எடுத்துட்டா மைனஸ் தானே. நேர்கோட்டு எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இல்லது என்ன? அப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங் சொல்றான் பாருங்க, ஒரே மாத்திட்டு இருக்காங்களே மோட்டிவேஷன் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் ஹம்பக். மோட்டிவேஷன் என்பது ஒரு ஹம்பக். என்ன அப்படின்னா, அங்க இருந்தா வெளியே வரும், அதான் தூண்டுதல். அங்க ஒண்ணும் இல்லைன்னா, அப்போ ஒரு சட்டிக்குள் இருப்பதை மோட்டிவேட் என்பது கரண்டி மாதிரி எடுத்து போடலாம். சட்டி ஒண்ணும் இல்லைன்னா வெறும் கழுத்தாள வேண்டியதுதான். அதனால் அவனால் முடியும் போது உன்னால் ஏன் முடியாது என்பது முட்டாள்தனமான வார்த்தை. அவனால் முடிகிற போது உன்னால் ஏன் முடியாது என்பது முட்டாள்தனமான வார்த்தை. ஒருத்தர் கேட்டாரு, மோடி பிரதமர் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதுன்னு. நம்முடைய இடம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சும்மா கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கிறதுக்காக எல்லாம் பேசணும்னு வச்சுங்களேன், அதுல அர்த்தம் இருக்காது. அர்த்தம் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு அறிவட்டம் போல் இருக்குது, என்னடா பேசுறாயுமே மற்றவங்க நினைப்பாங்க இல்ல, தரம் தாழ்ந்து போகும். அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அதனால் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்ததுதான் அலை இயக்க தத்துவம், அதுதான் உலகம். எனவே இந்த வெளிப்பட்ட நிலை என்னாகுது? சூழ்ந்தழுத்துகிறது சுத்தவெளி, இந்த இயக்கம் சுழல்கிறது. அப்ப என்ன ஆகுதுங்க, நேரா அழுத்துற சுத்தவெளிக்குள்ள இது குறுக்க போகுது இல்ல, பாவில ஊடை நூல் போனது போல குறுக்க போகுது இல்ல. அப்போ பாசிட்டிவ் என்ன சொல்லணும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னட்டிசம். ஈர்ப்பு தன்மையும் விலக்கும் தன்மையும் சேர்ந்தால் அது காந்தம். அப்ப அந்த சூழ்ந்து காந்தமாக மாறுகிறது. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு போக முடிஞ்சது? ஜஸ்ட் 3 சைக்கிள்ஸ் ஸ்பெரிக்கலி, கோள வடிவத்திலே ஒரு 3 சுழல், அவ்வளவுதான். அதனால் அதுக்கு என்ன சொல்றாங்க? இறை துகள். இயக்கம் பிறந்த போதே விதியும் பிறந்தது, இரண்டும் கலந்த நிலை, ஒரு வெளிப்பாடு காந்தம். சரி, இப்ப அந்த மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருதல், ஊடாடுதல் சொன்னோம் இல்லையா? சரி, முன்பின்னும் போடும் அவ்வைந்து வகை இயக்கம், மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல், 5 வகை இயக்கம் அனைத்துமான ஆகாச துகள்களிலே பதிவாகும். இங்க பதிவுன்னா மையம் நோக்கி போவது, அதாவது பதிதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பொதுவாக ரெக்கார்டிங் அப்படின்னு பேசுறோம். நம்முடைய ஆத்மாவிலே நாம் பெற்ற அனுபவம் உள்ள போய் இருப்பாவதை பதிவுன்னு பேசுகிறோம். அப்ப என்னாச்சு?
புலன் வழி பெற்றது, உடல் வழி பெற்றது மையத்துல போய் நிக்குது. அதுக்கு பதிதல் என்று சொல்கின்றோம் இல்லையா? அப்ப இந்த பதிவு என்பதற்கு இன்னொரு வார்த்தை சொன்னால் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அந்த மையத்தில் இது ஒரு திணிவை ஏற்படுத்தி அதற்கென்று ஒரு தனித்துவம், ஒரு குறிப்பிட்ட மினிமம் யூனிட், அது ஹைட்ரோஜன். இதுபோல் 2 அது ஹீலியம், இதுபோல் 6 கார்பன், இதுபோல் 16 ஆக்சிஜன். அப்ப மினிமம் யூனிட் வருது பாருங்க. உள்ளே போய் ஒன்றை உருவாக்கி கொண்ட மையத்தை உருவாக்கி கொண்டது, அதுக்கு பேர் தான் பதிவு. இதை புரிந்து கொள்ளாம நம்மையில சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சபூதங்களுக்கு பதிவு இருக்குது, நம்ம அனுபவங்கள் எல்லாம் மையத்துல கூட பதியும் என்று சொல்பவர்கள் இருக்கிறாங்க. ஜீவன்களின் அனுபவங்கள் 13 பதியாது. இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிளஸ் கேரக்டரைசேஷன், அதான் ஜீவன். கேரக்டர்ஸ், குணங்கள். குணங்கள் யாருக்கு இருக்கு? மனிதத்திலே தானே இருக்கு. நற்குணம் தீ குணம் என்று மனுஷனுக்குத்தானே இருக்கு, உயிர்களுக்குத்தானே இருக்குது. பஞ்சபூதங்களுக்கு என்ன குணம் இருக்கு? ஒரே குணம் தான் இருக்கும். அதுக்கு இருக்கக்கூடிய ரசாயன தன்மை என்னவோ அந்த ரசாயன தன்மைக்குரிய தன்மை, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம ஒரு குணம் என்ற வார்த்தையை போடுறோம். நமக்கு எல்லா கன்ஃபியூஷன் வார்த்தைகள் தான். அகக்காட்சியாக நம்ம ஒன்றை அனுமதித்துக் கொண்டோம் என்று சொன்னால் வார்த்தைகள் அங்கு தேவையில்லை. அதனால் இந்த வார்த்தைகள் மட்டுமே வச்சுட்டு விளையாடணும்னு சொன்னா குழப்பம்தான் மிச்சமாகும். சோ இதுவரைக்கும் நாம் பதிவு என்ற சொல்லுக்கு புரிந்திருந்தது கேரக்டரைசேஷன். ஆனால் மகிழ்ச்சி சொல்லக்கூடியது என்ன என்றால் உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும், அதான் பதிவு. உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் அனுபவம். இந்த வார்த்தையை கவனிக்கணும். அதாவது மகிழ்ச்சியுடைய கவிகளிலே எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட முடியாது. சில இடங்கள்ல சில நுட்பமான விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த பதிவு என்பதையே அடுத்து என்ன சொல்றாங்க, உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் ஆத்மா, ஜெனடிக் சென்டர். இப்படி அனைத்துமான ஆகாச துகள்களிலே பதிவாகும். அப்பதிவே இப்பொருளின் தன்மையாகும். அதாவது இந்த நுண்ணிய யூனிட், ஒரு யூனிட், இதுவே 2 போது ஹைட்ரோஜன், 3 ஹீலியம், 6 கார்பன், 16 ஆக்சிஜன், 2 கலந்தா H2O. இப்படி அந்தந்த சேர்க்கைக்கு தகுந்தாறு போல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே போனது எண்ணற்றவை, கவுண்ட்லெஸ். இவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி மிக அற்புதமான ஒரு புதிய செய்தி பதிவு என்பதற்கு இந்த கவியில பயன்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அளவுக்கு நன்றி பாராட்டி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்வளமுடன். அருமை ஐயா, சிறந்ததொரு கவி, சிறந்ததொரு விளக்கம். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. அற்புதமான கவி. அந்த பதிவு என்பதற்கு நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன். ஆமா, எனக்கும் சேர்ந்து சிறப்புங்கய்யா. இது வரைக்கும் நம்ம பதிவுன்னா நம்முடைய அனுபவங்கள் பதியதை தான் பதிவுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப பதிதல் என்றால் மைய நோக்கி போய் திணி பெறுவது, அவ்வளவுதான்.
அப்போ பஞ்சபூதங்களிலேயும் எது பதிகிறது? அந்த அலையினுடைய தன்மை மையத்திலே போய் பதிந்து அதுக்கு இத்தனை யூனிட் கணக்கெடுத்துக்குது ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஜீவன் வருகின்ற போது அதில் அனுபவங்கள் போய் கலக்கிற போது ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அருமையான கருத்து, இதுல புதிய சிந்தனை. அருமை. இது பற்றி தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் சிந்திப்போம் ஐயா. இதே போலதான் கேண்டால் பேசும்போது ஒரு புதிய தலைப்புங்கய்யா, ஆ. உயிரின் படக்கை நிலையே அறிவுன்னாரு. உயிரின் படக்கை நிலை மனசு தானே. ஆமா. அப்புறம் தலைப்பே அறிவுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ நாளை என்ன நினைச்சோம், இதையே வச்சு இந்த இடத்துல நம்ம அறிவுன்னு தான் எடுத்துக்கணும்னு ஆரம்பிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது பெறுகின்ற அனுபவம், அதை அறிவது அறிவு. அப்ப மனசு வெளியே போறதில்ல, வெளியே போகுது எது? அறிவு. மனசு என்பது என்னன்னா நமக்குள் பதிந்தது பிரதிபலித்தால் மனசு, புதுதாக அனுபவத்தைப்பட்டா அது அறிவு. அந்த விளக்கு அந்த கவியில கிடைச்சது. சோ இப்படி தத்துவத்திலே எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. 33 வருஷம் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தது மனம் வெளியே போகுதுன்னு. ஆனா அந்த கவியில நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டது அறிவு தான் வெளியே போகுது, அறிவு தான் அறியும் திறம் வாய்ந்தது. மனம் என்பது வெறும் ரிஃப்ளெக்ஷன், அனுபவங்களுடைய பிரதிபலிப்பு மட்டும்தான் மனசு. ஐயா ஆன்சர் லீக் ஆயிடுச்சு ஐயா. லீக் ஆனாலும் இந்த ஆன்சர் அவ்வளவு சீக்கிரம் புரியுறது இல்லைங்க. பல முறை படிக்க வேண்டியிருக்கேன்ல. அதுதான். அதனாலதான் ஞான களஞ்சியம் வந்து உண்மையிலேயே அது வந்து தி ட்ரெஷர் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க இல்லையா? உண்மையிலே ட்ரெஷர் தானே. அருமை அருமைங்கய்யா. வாழ்க்கை ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை ஐயா. பழனிசாமி ஐயாங்களா? ஆமாங்கய்யா. ஐயா நான் வந்து இப்பதான் வந்து நியூவா ஜாயின் பண்ணியிருக்கேங்க ஐயா இந்த இதுல, இந்த மீட்டிங் இதுல. சரி. நான் வந்து என்னுடைய பேர் வந்து அருண். நான் சென்னை சேர்ந்தவங்க ஐயா. இப்போ வந்து நான் மகரிஷினுடைய ஓல்டு அன்புலி புக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ரேர் ஐட்டம், அதாவது மகரிஷி வந்து 1957 ஆரம்பிச்சாரு. ஒரே நிமிஷம் ஐயா, இதுல ஏதாவது கேள்வி, இந்த கவியில கேள்வி இருக்கா உங்களுக்கு? இப்ப இல்லைங்கய்யா, நான் ஜஸ்ட் இப்பதான் ஒரு 10 minutes பிஃபோர் தான் ஜாயின் பண்ணாங்கய்யா. சரிங்கய்யா சரிங்கய்யா. சரி சரி. அப்ப சரி, இப்ப நீங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். சொல்லிருங்க. ஓகேங்கய்யா. உங்ககிட்ட வந்து ஓல்டு அன்போலிஸ் எதனா கிடைக்குங்களா? 1957 to 1983. இல்ல, நான் 92ல தான் இங்கே வர்றேன். அப்படிங்களா? ஆமா ஐயா, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணா கிடைக்குங்களா? 98940. ஒன் செகண்ட். 98940 30153. 30153. 98940 ஓகேங்க, நன்றிங்க. கடைசி நம்பர் 3ங்க. ஓகேங்க ஓகேங்க, நன்றிங்க. நன்றிமா. வாழ்க்கை வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அருட்காந்த செல்வி அம்மா அன்மியூட் பண்ணியிருந்தாங்க. எதுவும் சொல்ல வந்தீங்களா? ஐயா வாழ்க வளமுடன். பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அப்போ சுத்தவெளிய நேரலைன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நிமிஷம், இதை நாளைக்கு வச்சுக்கலாமா? ஏன்னா இங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்கம்மா. ஆமா. சரிங்க ஐயா, நல்லது ஐயா, நல்லது. நாளைக்கு வாங்க. நாளைக்கு இந்த கேள்விக்கு நாளைக்கு விளக்கம் பார்ப்போம். நாளை மறுநாள் 2 நாள் ஐயம் தெளிதலுக்கான நாட்கள். ஆமா, எனக்கு எல்லாருமே வேலைக்கு போறவங்க 6 மணிக்கு. இங்க எங்க டைம் வந்து 5 to 6 இங்க அமெரிக்கால. சரிங்களா? நாளைக்கு பேசுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செந்தில் ரத்தினசாமி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா இருக்காங்களான்னு தெரியல. அவங்க இல்லைன்னா நம்ம மைத்திரி இருக்கீங்களா? சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி,
சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இரவெளியே தன்விருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாம் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.